உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. வணக்கம். உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மாவீரர்களின் வீடுகளை தேடிச் செல்லும் ராணுவம், அச்சத்தில் மக்கள். அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தினருடன் சுமந்திரன் உள்ளிட்ட குழுவினர் கலந்துரையாடல். தொழிற்சாலையில் பணியாற்றும் 43 இந்தியர்களுக்கு கொரோனா. வவுனியாவில் மதுபோதையில் வந்தவர்களால் ஆசிரியருக்கு நேர்ந்த கதி. திருகோணமலையில் இரு குழுக்களால் பதற்ற நிலை. இலங்கையில் மீண்டும் பாடசாலைகள் மூடப்படுவது குறித்து வெளியான தகவல். உண்டியல் முறையில் இலங்கைக்கு பணம் அனுப்புவது அதிகரித்துள்ளது என தகவல். மேல்கொத்மலை நீர்த்தேக்கத்தில் ஒரு வான்கதவு தொடர்ந்தும் திறப்பு, மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. சட்டவிரோதமாக பிரித்தானியாவிற்குள் நுழையும் புலம்பெயர்வோர் இனி இந்த நாட்டுக்கு அனுப்பப்படுவார்கள். பிரித்தானியாவின் அதிரடி திட்டம். 100 ஆண்டுகளில் இல்லாத அளவில் கனடாவை புரட்டி போட்ட இயற்கையின் சீற்றம், அப்புறப்படுத்தப்பட்ட 10,000 பொதுமக்கள். அமெரிக்காவிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம். ஏ. சுமந்திரன் தலைமையிலான சட்ட நிபுணர்கள் அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் உலகளாவிய குற்றவியல் நீதிக்கான பிரிவினரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். இந்த சந்திப்பில் உலக தமிழ் பேரவையின் பிரதிநிதிகளும் பங்கேற்றிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த சந்திப்பு குறித்து ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள ராஜாங்க திணைக்களத்தின் உலகளாவிய குற்றவியல் நீதிக்கான பிரிவு, இதன்போது அரசியல் பிரதிநிதித்துவம் மற்றும் நல்லிணக்கம் குறித்து கலந்துரையாடப்பட்டதாக தெரிவித்துள்ளது. அத்துடன் நல்லிணக்கத்தை மேம்படுத்துவதற்கு இலங்கையின் சிறுபான்மை குழுக்களின் முன்போக்குகள் மற்றும் கவலைகள் குறித்தும் கேட்டறிவது அவசியம் எனவும் அந்த பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சியில் மாவீரர்களின் வீடுகளுக்கு சென்று விவரங்களை திரட்டும் வகையில் ராணுவத்தினர் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி இன்று கிளிநொச்சி திருநகர் பகுதியிலும் அதை அண்டிய பகுதியிலும் ராணுவத்தினர் இவ்வாறான செயல்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் ராணுவத்தினரின் நடவடிக்கையால் தாம் அச்சமடைந்துள்ளதாக பிரதேச மக்கள் தெரிவித்துள்ளனர். ஹம்பல்தோட்டை முதலீட்டு வலயத்தில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் சீமெந்து தொழிற்சாலையில் பணியாற்றி வந்த இந்திய பிரஜைகள் 43 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. அங்கு பணியாற்றி வந்த 50 பேருக்கு மேற்கொள்ளப்பட்ட கோவிட் பரிசோதனையில் 43 பேருக்கு கோவிட் தொற்று உறுதியாகியுள்ளது. இந்நிலையில் அவர்கள் சிகிச்சைகளுக்காக கம்மாந்தோட்டை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தென் மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் விசேட வைத்தியர் சந்திம ஸ்ரீதுங்க தெரிவித்துள்ளார். அத்துடன் குறித்த தொழிற்சாலையில் 780 இலங்கையர்களும் 480 இந்தியர்களும் பணியாற்றி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வவுனியா மன்னர் பிரதான வீதியில் மதுபோதையில் ரவுடி குழு ஒன்று வீதியால் சென்றவர்களை வழிமறித்து தாக்குதல் நடாத்தியதில் ஆசிரியர் ஒருவர் காயமடைந்து வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். காமினி மகா வித்தியாலயத்திற்கு முன்பாக இச்சம்பவம் பதிவாகியுள்ளது. அத்துடன் அவர்களது தகாத வார்த்தை பிரயோகங்களால் அருகில் உள்ள வீடுகளில் வசித்தோர் அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர். இதன்போது அப்பாதையினூடாக மோட்டார் சைக்கிளில் பயணித்த பண்டாரிக்குளம் விபுலானந்தா கல்லூரி ஆசிரியர் ஒருவர் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அவர் வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் விபத்து பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை வவுனியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். திருகோணமலை கந்தளாய் வடகஸ்பல் சந்தையில் இரு குழுக்களுக்கு இடையில் ஏற்பட்ட மோதல் வாழ்வெட்டு சம்பவமாக மாறிய நிலையில் சொத்துக்களுக்கு தீ வைக்கப்பட்டுள்ள சம்பவத்தால் அங்கு பதற்ற நிலைமை உருவாகியிருந்தது. இச்சம்பவத்தில் வாழ்வெட்டுக்கு இலக்கான நபர் பலத்த காயங்களுடன் கந்தளாய் ஆதார வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவத்தில் அங்கிருந்த லோரி பெட்டிக்கடை ஒன்று தீ வைக்கப்பட்டதில் அவை சேதமடைந்துள்ளன. இந்நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் 2 கைது செய்து போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். நாட்டில் கோவிட் தொற்று அதிகரித்தால் மீண்டும் பாடசாலைகள் மூடப்படும் அபாயம் காணப்படுவதாக லேடி ரிஸ்விய சிறுவர் வைத்தியசாலையின் குழந்தைகள் நல வைத்திய நிபுணர் டாக்டர் தீபால் பெரேரா சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கின்ற போது,
இலங்கை முழுவதும் கோவிட் தொற்றுக்கு இலக்கான நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதை நாங்கள் காண்கின்றோம். குழந்தைகள் மத்தியில் கோவிட் தொற்று அதிகரிக்க தொடங்கியுள்ளது. பாடசாலை மாணவர்களிடையேயும் கோவிட் தொற்று அதிகரித்துள்ளது. இதன் விளைவாக பாடசாலைகளை மீண்டும் மூட வேண்டியிருக்கும். பெரியவர்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். நோயை வீட்டுக்கு எடுத்துச் செல்ல வேண்டாம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்கள் இலங்கைக்கு பணத்தை அனுப்புவதற்காக தற்போது அதிக அளவில் உண்டியல் பண பரிமாற்ற முறையை பயன்படுத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆஸ்திரேலியாவில் உள்ள இலங்கையர்களே இந்த பண பரிமாற்ற முறையை அதிக அளவில் பயன்படுத்தி வருவதாக தெரிய வருகின்றது. இதுவரை உத்தியோகபூர்வமான முறையில் வங்கி பரிமாற்றம் அல்லது தனியார் பண பரிமாற்ற நிறுவனங்களூடாக இலங்கைக்கு பணம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இலங்கையில் இருக்கும் கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்றும் குழு மற்றும் ஆஸ்திரேலியாவில் உள்ள தரகர்கள் சிலர் இணைந்து ஆஸ்திரேலிய சமஷ்டி போலீசாருக்கு தெரியாமல் இந்த உண்டியல் பண பரிமாற்ற நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இலங்கைக்கு பணத்தை அனுப்பும் நபரிடம் ஆஸ்திரேலிய டாலர்களை பெற்றுக் கொள்ளும் இந்த நபர்கள் இலங்கையில் பணத்தை பெற்றுக் கொள்ளும் நபரின் வங்கிக் கணக்கை பெற்று இலங்கையில் உள்ள முகவர் மூலமாக அன்றைய தினமே டாலருக்கு பதிலாக இலங்கை ரூபாவை வைப்பு செய்து வருகின்றனர். இதனால் உண்டியல் பண பரிமாற்ற முறை ஆஸ்திரேலியாவில் பிரபலமாகியுள்ளது. எவ்வாறாயினும் உண்டியல் பண பரிமாற்ற முறையின் மூலம் இலங்கைக்கு பணம் அனுப்பி வைக்கப்படுவதால் நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய டாலர் குறைந்து வருகின்றது. அது மாத்திரமல்லாது இலங்கையில் உள்ள சட்டவிரோத வர்த்தகர்கள் தமது கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்றிக் கொள்வதுடன் அவர்கள் டாலர்களை சம்பாதிக்கவும் சந்தர்ப்பம் கிடைத்துள்ளதாக பொருளாதார நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். நாட்டில் ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலையை தொடர்ந்து நுவரெலியா மாவட்டத்திற்கு தொடர்ந்தும் இடைக்கிடையே மழை பெய்து வருகின்றது. தலவாக்கலை பகுதியில் நேற்று இரவு முதல் பெய்த கனமழை காரணமாக தொடர்ந்தும் மேற்கொத்மலை நீர்த்தேக்கத்தில் ஒரு வான்கதவு திறக்கப்பட்டுள்ளதாக நீர்த்தேக்க பொறியியலாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். எனவே கொத்மலை நீர்த்தேக்கத்தின் கீழ் தாழ்நில பகுதியில் வாழும் மக்கள் மிகவும் அவதானமாக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக நீரேந்தும் பகுதிகளுக்கு பெய்து வரும் மழை காரணமாக டெவோன் சென்கிளையார் நீர்வீழ்ச்சியின் நீர்மட்டமும் உயர்வடைந்துள்ளது. எனவே நீர்வீழ்ச்சிக்கு அருகாமையில் செல்வதனை தவிர்த்துக் கொள்ளுமாறு பாதுகாப்பு தரப்பினர் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். கனடாவில் உள்ள கொலம்பியா மாவட்டம் கடந்த 100 ஆண்டுகளில் இல்லாத அளவில் வெள்ளம், புயல், நிலச்சரிவு, மழை போன்ற இயற்கை பேரிடர்களால் மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா மாவட்டத்தில் வான்கூவர் கடற்கரை நகரம் ஒன்று அமைந்துள்ளது. அந்த நகரத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஏற்பட்ட புயலின் காரணத்தினால் மிகவும் கடுமையான மழை பெய்துள்ளது. இதன் காரணமாக பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உள்ள நீர்நிலைகள் நிரம்பி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதுடன் நிலச்சரிவும் ஏற்பட்டுள்ளது. இதேவேளை கடந்த 100 ஆண்டுகளில் இல்லாத அளவில் பிரிட்டிஷ் கொலம்பியாவை இயற்கை அனர்த்தம் தாக்கியுள்ளதாக மாவட்ட அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். அத்தோடு இயற்கை சீற்றத்தின் காரணமாக அங்குள்ள சுமார் 10,000 பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளார்கள். இந்நிலையில் நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டவர்களை தேடும் முயற்சியில் மீட்புக் குழு பணியாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அத்துடன் கனமழையால் இடுப்பு வரை வெள்ள நீர் பாய்வதால் மீட்புக் குழுவினருக்கு பாதிக்கப்பட்டவர்களை தேடுவது மிகவும் கடினமாக உள்ளது. நிலச்சரிவில் சிக்கியுள்ள கணக்கில் வராத மக்கள் மற்றும் வாகனங்களின் எண்ணிக்கை தெளிவாக உறுதிப்படுத்தப்படவில்லை. வாகன ஓட்டிகள் பலர் மண் சரிவில் புதைந்திருக்கலாம் என நம்பப்படுகின்றது. சட்டவிரோதமாக படகு மூலம் ஆங்கில கால்வாயை கடந்து பிரித்தானியாவுக்குள் நுழையும் புலம்பெயர்வோரை அல்பேனியா நாட்டுக்கு அனுப்பி வைக்கும் அதிரடி திட்டம் ஒன்றை அமல்படுத்த பிரித்தானிய அமைச்சர்கள் தயாராகி வருகின்றனர். வடக்கு பிரான்சிலிருந்து ஆங்கில கால்வாய் வழியாக உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் சிறு படகுகள் மூலம் பிரித்தானியாவிற்குள் நுழையும் புலம்பெயர்வோரை தடுக்க உள்துறை அலுவலகம் எத்தனை முயற்சிகள் எடுத்தும் அது முழுமையாக நிறைவு பெறவில்லை. பிரான்ஸ் வழியாக வரும் புலம்பெயர்வோரை தடுக்க பிரான்ஸ் தரப்புக்கு பணம் கொடுத்தும் அவர்கள் முழுமையாக புலம்பெயர்வோரை தடுக்கவில்லை. கடந்த வியாழக்கிழமை ஒரே நாளில் 1185 பேர் ஆங்கில கால்வாயை கடந்து பிரித்தானியாவிற்குள் நுழைந்துள்ளதால் இந்த தகவல் வெளியாகியுள்ளது. இத்துடன் உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் இன்றைய நாளின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.